பாபர் மசூதி விஷயத்திலையும் நீதிமன்றம் கொடுத்த வாக்குறுதி அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி அவங்க காப்பாற்றல. திருப்பரங்குன்றத்திலையும் நீதிமன்றத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நீதிமன்றம் அவங்களுக்கு விதித்த நிபந்தனையோ அவங்க கடைபிடிக்கல. அதே திருப்பரங்குன்றத்துல தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு பேசுற கூட்டம் மேல ஏறி தீபத்தை ஏத்த போகுதுன்னு வைங்க, என்ன நடக்கும்? அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் கருத்துல கொண்டுதானே தர்கா நிர்வாகம் இதனால எங்களுக்கு பிரச்சனை வரும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? இல்ல ஏதாவது அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் இதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களா? இதை செய்வது இந்து சமய அறநிலையம் நீங்க என்ன தமிழ்நாட்டுக்கு இதை செய்வதே தமிழக அரசு தான். ஏதாவது ஒரு முஸ்லீம் இதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு முஸ்லீம்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. முஸ்லீம் சொல்லணுங்கிறது தான் பிஜேபியோட எண்ணமே. அவன் வலைய விரிச்சு வச்சுட்டு கல்ல எறிறான். இந்த பக்கம் வலைய விரிச்சு வச்சிருக்கான் பிஜேபி, இந்த பக்கம் கல்ல எறிறான். கல்ல எரிஞ்சோடனே அந்த முஸ்லீம் ஓடி போய் அந்த வலையில விழணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் அது நடக்காது பாஸ். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவை பற்றி எறிந்தது, தமிழ்நாடு அமைதியா இருந்தது. அப்போ அதுக்காக இவங்க எல்லாம் உணர்வற்று போகல. இங்க உள்ள முஸ்லீம்கள் உணர்வுள்ளவர்கள் தான். நம் மண்ணின் தன்மைக்கேற்ப நம்ம வெளிப்படணும். இங்க நம்ம பேசுறோமோ இல்லையா, நமக்காக பேசுறதுக்கு 10 இந்து இருக்கான், நம்ம பேசுறோமோ இல்லையா நமக்காக பேச 10 கிறிஸ்தவம் இருக்காங்கிற நம்பிக்கையோட இங்க இருக்காங்க. அந்த நம்பிக்கை தமிழ்நாடு காப்பாற்றிக்கிட்டே வருது. அதனாலதான் பிஜேபி இங்க நிராகரிக்கப்படுது. அப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதே அமைதி காத்த ஒரு மாநிலம் எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிக்குது. நிதானம் என்பது பணிந்து போவதாகாது, நிதானம் என்பது சமரசமாகாது. அங்க உடனே அதை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு பொருள் இல்லை. உரிமைக்கான போராட்டத்தை சட்ட ரீதியில் தர்கா நடத்துது. தர்கா கோர்ட்ல போய் ஆர்குமெண்ட் வைக்குது இல்ல, தர்கா தரப்பும் சேர்ந்தான கோர்ட்டுக்கு போகுது. அப்படின்னா என்ன பொருள்?